வணக்கம். என் பேர் பிச்சாண்டி, அரக்கோணத்துலேருந்து வரேன். அதாவது அரசியல்னு எடுத்துக்கிட்டா எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்கில் சொல்கிறது அது இதுதான், இயல்பு தான். அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு. இது வரைக்கும் வந்து எல்லா ஸ்டேட்லும் தவிர்த்து எல்லா நாட்டிலும் வந்து கல்வி வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் கல்வி ஃப்ரீயாக எந்த ஆட்சி இதுவரையும் தரலை. கல்வி வந்து ஒரு பிஸ்னஸை தான் எதிர்பார்க்குறோம். முக்கியம் வந்து கல்வி முக்கியமாக இருந்தால் தான் ஒரு நாடு வளர்ச்சிக்கு எல்லாமே முதலா இடமா இருக்கும். அதனால விஜய் சார் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காரு கல்வி ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து வந்தவங்களாம் பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னாங்க. கண்டிப்பாக இவர் பண்ணுவான்னு எதிர்பார்க்குறேன். நான் எந்த ரசிகருமே இல்லை, எந்த கட்சியிலும் இல்லை, எந்த இதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் இவரால் ஒரு இது ஆகும் நான் எதிர்பார்க்குறேன். அஜித்குமார் மரணத்துக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கல. தளபதியும் குரல் கொடுத்துதான் இருக்காரு. கன்ஃபார்மா நீதி கிடைக்குமா? கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். போராடுவார், கண்டிப்பாக கிடைக்கும். மக்களும் அதுக்கு ஏற்ற போல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒரு பிரச்சனை வந்து மக்கள் வந்து தலையிடாமல் இருந்தாங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனா தான் வீட்டு பிரச்சனை அப்படின்ற போல எல்லாமே அதாவது தமிழ்நாடு மக்கள் மற்ற பேருமே இளைஞர்களும் சரி எல்லாமே ஆண் பெண் இருபாலரும் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் முன் நிற்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது சந்தோஷம் தான். ஓகே, நன்றி. இப்போ வந்து 2026ல கன்ஃபார்மா ஒரு புயல் இருக்குன்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. எந்த தளபதி ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? நிறைய பேர் நம்பிக்கை வச்சு தளபதி ஒரு புதுவால கொண்டு வரணும் நம்பிக்கையோட. அந்த நம்பிக்கை உடஞ்சிச்சுன்னா என்ன? தளபதி ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாருன்றது வந்து இப்போதைக்கு வந்து அவரால் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் சில ஏஜ் பர்சன் மட்டும் தான் தளபதி நிற்கிறாருன்னு தெரியும். பல ஆண்டுகளாண்டா வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இது மட்டும் தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சியாக இருக்குதா தவிர்த்து மற்ற எந்த கட்சி இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ 100% இருக்குன்னா ஒரு 40% மட்டும் தான் டிஎம்கே மற்ற கட்சியெல்லாம் இருக்குன்னு தெரியும். இது 60% பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே, எம்ஜிஆர் கட்சி, இது கலைஞர் கட்சி, இது ரெண்டு மட்டும் தான் தெரியுமே வேணும். மற்றபடி வேற எதுவும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜய் சார் வரணும்னா குறைஞ்ச ஒரு 5 ஆண்டாவது, அதாவது ஒரு 3-4 எலெக்ஷன் முன் வச்சு அதுக்கப்புறம் வேணும்னா அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சடனாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 3 எலெக்ஷன் ஆகுது குறைஞ்சது அவர் நின்று இருக்காரு அப்படின்றது. அப்போதான் அவருக்கும் வந்து சில பேலன்ஸ் கிடைக்கும். எந்தெந்த ஸ்டேட்ல வந்து ஏதோ பேலன்ஸ் கம்மியா இருக்கு அதுக்கேற்றபோல அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். பசங்களும் அதுக்கேற்றபோல அவருக்கு பண்ணுவாங்க போல. ஃபர்ஸ்ட் மாநாட்டை நான் அவ்வளோ நான் பார்க்கல. தான் சொல்றேன், எனக்கு அரசியல் இது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் சொல்லியிருக்கா போல. அதே போல அவர் மாநாட்டிலும் பார்த்தீங்கன்னா இதுவரை எவ்வளோ மாநாடு எவ்வளோ கட்சி போட்டிருக்காங்க பார்த்துருக்கேன். இவர் வந்து வர மக்களுக்கும் போகிற மக்களுக்கும் வந்து சேவையான சேஃப்டி மொத்தமே பண்ணிட்டு தான் மாநாடே அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரால் வந்து ஒரு தமிழ்நாடுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி.